பத்திரிகையாளர் திரு பிரிய நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். தேர்தல் ஆணையத்துக்கு ராமதாஸ் தரப்பிலிருந்து கடிதம் எழுதப்பட்டிருக்கு, பின்னணி தெரியும் உங்களுக்கு. இது எதை நோக்கி நகருது? தேர்தல் ஆணையத்திட்ட 2 பேருமே முறையிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமகவுடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் என்னவாக இருக்கும்? அன்புமணி அவர்கள் கூட்டிய அந்த பொதுக்குழு கூட்டம் ஒரு விதிகளுக்கு புறம்பானது அப்படின்றதா ராமதாஸுடைய ஒரு ஆர்கியூமெண்டா இருக்கு. ஆனா அந்த பாமகவுடைய விதிகள் படி பாத்தீங்கன்னா அந்த 13ல கூட்டம் கூட்டுறதுக்கான உரிமை தலைவருக்கு இருக்கு. நிறுவனரை அழைக்க வேண்டும், அவருடைய வழிகாட்டுதல் பேரில் அந்த கூட்டம் நடக்க வேண்டும் இருக்கே தவிர நிறுவனரோட அனுமதியோட தான் கூட்டம் கூட்டணும்ன்ற மாதிரியான விஷயம் அதுல இருக்கிற மாதிரி இல்லைன்றதான் பாமக நிர்வாகிகள் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இருந்தாலுமே விதியை கோட் பண்ணி பொதுக்குழு கூட்டினது தவறு என்று இன்னைக்கு தேர்தல் கமிஷன்ல ராமதாஸ் அவர்கள் போனது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அடிப்படையான இன்னொரு கேள்வி ஒண்ணு இங்க இருக்கு. ஆக்சுவலா அதாவது பாமக என்கிற கட்சி தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது இப்போ. ஸோ தேர்தல் கமிஷன் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல தலையிடுவாங்க, நீங்க சிவில் கோர்ட்ல பாத்துக்கோங்க. ஏன்னா இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருந்தா நாங்க இதை பத்தின விஷயங்களை நாங்க ஆராய முடியும். பட் இது அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலையில இருக்கும்போது இந்த பொதுக்குழு போன்ற விஷயங்களை நீங்க சிவில் சூட் மூலமா தான் தீர்மானிக்க முடியும் ஒரு விஷயத்த தேர்தல் கமிஷன் சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ அதிமுக பிரச்சனையில கூட பாத்தீங்கன்னா அந்த விதி எண் 43 அதிமுக விதி அதை வச்சுதான் இப்போ கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த திண்டுக்கல் சூரியமூர்த்தி. பொதுக்குழு நடக்கிற விதங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் அதெல்லாம் சரியில்லைன்ட்டு. ஸோ அந்த விதி விஷயத்துல எவ்வளவு தூரம் தேர்தல் கமிஷன் தலையிடுவாங்க அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தேர்தல் கமிஷனை பொறுத்த மட்டும் ஒரு கட்சியில 2 பிளவு அப்படின்னு வந்தா அவங்க உடனே என்ன அப்ளை பண்றாங்கன்னா யாரோட பக்கத்துல எம்எல்ஏக்கள் இருக்காங்க, யார் பக்கத்துல நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க பாக்குறாங்களே தவிர இந்த விதிகளை உள்ள பூந்து பாக்குற மாதிரியான விஷயங்கள் இதுவரையும் நடக்கல. அதிமுக கேஸ்ல தான் முதல் முறையா அந்த விதிகள் உள்ள பூந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. பாமக கேஸ்லயும் விதியை கோட் பண்ணி இவங்க போயிருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்படாத ஒரு பாமக கட்சியோட விஷயம் அவங்க எடுப்பாங்கன்னு தெரியல. சோ ஆனா அடிப்படையான ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இப்போ பாமக என்பது கிட்டத்தட்ட பிளவு ஒரு நிரந்தரமான பிளவா போயிடும் போல இருக்கு. தேர்தல் நெருக்கத்தில் இவர்கள் ஒன்றுபடுவார்கள் என்று பாமக தொண்டர்கள் நினைத்தது கூட அது கூட நடக்காது என்பதுதான் இன்று நடக்கிற விஷயங்கள் டெவலப்மெண்ட்லாம் நமக்கு தெரிகிற ஒரு விஷயமா பார்க்கிறோம். தேர்தல் கமிஷனை அணுகிற இந்த விஷயம் இன்னும் இந்த விஷயங்கள் பல மாத காலம் இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, அதுவும் இன்னும் பல மாதங்கள் இழுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி இது இந்த விஷயங்கள் செட்டில் ஆகாது. 2 அணிகளும் தனித்தனியாக போட்டி போடக்கூடிய ஒரு நிலை தான் வருகிறது என்பது என்னுடைய கருத்து. இது பாமக தொண்டர்களுக்கு ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல என்பதும் என் கருத்து. இப்ப சைதை துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி, செல்வ பெருந்தகை அப்படின்ற அரசியல் கட்ட தலைவர்களை தாண்டி நீதிமன்றம் வரைக்கும் இதில் சமரசம் பேச முற்பட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் கடந்து இப்ப தேர்தல் ஆணையம் முன்பாக இந்த கருத்து முரண் அப்படின்னு போய் நிக்குது. இது கட்சிக்கு தேர்தல் ரீதியாக, அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சார் பாமகவுக்கு. பாமக ஒன்றுபட்டு இருந்த பாமக கூட்டணிக்கு எந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிக்கிட்ட குறைந்தபட்சம் 25-30 இடங்கள் கேட்பாங்க. கேட்டு ஒரு 20 இடங்களாவது பெற்று போட்டி போறதுக்கான வாய்ப்பை பெறுவாங்க. ஆனா பிரிந்திருக்கிற பாமகவுக்கு அவங்க 2 பேரும் எந்த கூட்டணியில போய் சேர்ந்தாலுமே அந்த தலைமை அவர்கள் கேட்கிற இடங்கள் கொடுக்க மாட்டாங்க. 20 இடங்களோ ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்க பிரிந்திருக்கீங்களே கொடுக்க மாட்டாங்க. சோ அவங்களுடைய செல்வாக்கு அடி வாங்கும். சோ 2 பேரும் பிரிந்திருக்கும் போது அவருடைய வாக்கு வங்கி பிளவுபடும். நிர்வாகிகள் பிளவுபடுவாங்க, வாக்கு வங்கி பிளவுபடும், தொண்டர்கள் பிளவுபடுவாங்க, எல்லாமே பிளவுபடும். சோ அவங்க எந்த கூட்டணியில சேர்றாங்களோ அந்த கூட்டணிக்கு பெரிய பலன் கிடைக்காது பாமகவை சேர்க்கறதுனால. சோ இந்த கட்சி தனது செல்வாக்கு இழக்கும் போது கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் அவர்களை டீல் பண்ற விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால இதுவரையும் பாமக ஒட்டுமொத்த பாமகவை எப்படி டீல் பண்ணாங்களோ அதை மாதிரி டீல் பண்ண மாட்டாங்க. அது டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த விஷயம் நல்லாவே புரியும். நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஈகோ கிளாஷ் இருக்குல்ல, இந்த ஈகோ கிளாஷை விட்டுட்டு 2 பேரும் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்கின்றதான் பாமக தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. இல்லாட்டி தேர்தலை நோக்கி இந்த 2 பிரிவுகளும் சென்றால் அவர்கள் செல்வாக்கு இழப்பது என்பது நிச்சயம். இப்ப கட்சியை விட்டு நீக்க மாட்டேன் என்று கடந்த 1 மாதத்திற்கு முன்னதாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்த ராமதாஸ் இப்ப அவரை நீக்குவதற்கு, அன்புமணியை நீக்குவதற்கு குழு அமைத்திருப்பதாக ஒரு சமிக்கையை சொல்றார். இந்த சமிக்கை சொல்லக்கூடிய செய்தி என்ன? எல்லோரையும் டக்கு டக்குன்னு நீக்கி வந்த ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை செயல் தலைவராகவே தொடர்ந்து வச்சிருந்தாரு. இப்போ ஒரு குழு போட்டிருக்கேன்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு
அன்புமணி அவர்கள் வந்து பொதுக்குழுல வந்து ஒரு தீர்மானம் போட்டார். தன்னுடைய பதவியை இன்னும் ஒரு வருட காலத்துக்கு நீட்டிப்பதாக ஒரு தீர்மானம் போட்டார். அந்த தீர்மானம் சொல்ற செய்தி என்னவென்றால், அவர் நினைச்சிருந்தா, அன்புமணி நினைச்சிருந்தா அந்த அவர் கூட்டின பொதுக்குழுவிலேயே அவரை இன்னொரு 3 வருஷத்துக்கு தலைவராக எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்துக்கு போகாம பதவியை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அது சொன்ன விஷயம் என்னன்னா, ராமதாஸ் அவர்களுக்கு இன்னும் ஒரு சமாதானத்துக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குன்னு காமிக்கிறதுக்கான ஒரு பச்சை சிக்னல், கிரீன் சிக்னல்னு நினைச்சாங்க. அதே மாதிரி இப்ப வந்து இவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் வந்து உடனடியா எல்லாரையும் நீக்கிற மாதிரி இவர் நீக்காக ஒரு குழு அதுக்கு போட்டிருக்காரு. செயல் தலைவர்ன்றதுனால ஒரு குழுவை போட்டிருக்காருன்னு கூட சொல்லலாம். சோ இது கூட வந்து ஒரு ரெகன்சிலேஷனுக்கான ஒரு வாய்ப்பா கூட பாமக தொண்டர்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒரு காலம் ரெண்டு தரப்புலையும் கொஞ்சம் அமைதியாக சிந்தித்தால் இணைந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த மாதிரியான சமிகைகள் அல்லது சிக்னல் எல்லாம் வந்து ஓரளவுக்கு சேருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதையும் மீறி வந்து ஈகோ வந்து முதலிடம் பெருமையானால் அது அந்த தொண்டர்களுக்கு நஷ்டம், அந்த கட்சிக்கு நஷ்டம், அந்த இருவருக்குமே அந்த 2 தலைவர்களுக்குமே ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வரும். விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.